ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் சுட சுட சூப்பரான ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஆனியன் சமோசா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க ஆனியன் சமோசா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனியன் சமோசா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ ஆனியனை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு மைதா பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சம்சா போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு சமோசா சீட்டு தாங்க இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா தின் சைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஷீட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து சமோசா ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வாங்க சமோசா சீட்டை வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு சம்சா சீட்டை எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கார்னரில் அந்த மைதா பேஸ்ட்டை ஒட்டி 2 கார்னரையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருதுங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரைட் சைடில் உள்ள சைடை வந்து லெஃப்ட் சைடில் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ கீழே அந்த கார்னரில் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்ம லெஃப்ட் சைடையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா சமோசா வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியனை வந்து இதில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற பகுதியை நீங்கள் பேஸ்ட் வச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஒரு சமோசா சூப்பராக நம்ம வந்து மடித்து வச்சுருக்கோம். இப்போ இதே போல் எல்லா சமோசாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சமோசாலாம் நான் மடித்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சமோசாவை மிதமான தீயில நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ சமோசா 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜை எல்லா சமோசாவையும் எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சமோசாவையும் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆனியன் சமோசா செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. ஈவினிங் டயத்தில் டீ காஃபி குடிக்கும் பொழுது இந்த மாதிரி மொறுன்னு ஒரு சூப்பரான சமோசா இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஆனியன் சமோசா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்ல ஜூஸியான வெங்காயத்தோட சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆனியன் சமோசா உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.